நாளைக்கான வீடியோவில் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. வீடியோ வந்துட்டு நல்லாவே இருக்குது. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு சீனில் வந்துட்டு ஜானகிக்கு சாப்பாடெல்லாம் வந்துட்டு சாப்பிட வைக்கிறாங்க. அதுக்கடுத்து பூ வாங்கிட்டு வந்தாங்களா, அதை வந்துட்டு ஜானகிட்ட கொடுக்க ஜானகி வந்துட்டு அதை வைக்கப்பட்டுட்டே வாங்குறாங்க. வேமா கையை பிடிச்சி அப்படி முன்னாடி திருப்பி விட்டு ரகுராம் அவங்களே தலையில் பூலாம் வச்சு விடுறாங்க. ஜானகி வந்துட்டு அதை பார்த்து வைக்கப்பட்டுட்டே நின்றுட்டு இருக்காங்க. அடுத்த நாள் காலையில் போஸ்ட்மேன் வீட்டுக்கு வர்றாங்க. ஏமா இங்கே ஜானகின்றது யார் அப்படின்னு கேட்க, நான் தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உங்களுக்கு வந்துட்டு போஸ்ட் ஆஃபீஸ்லேருந்து ஃபோன் வந்துக்கிட்டே இருக்குமா அப்படின்னு சொல்ல, எனக்கா யார் அப்படின்ற மாதிரி கேட்க, ஏதோ அமெரிக்காலேருந்துன்னு சொன்னாங்க, சந்தியாவான் பேர் அப்படின்னு சொல்ல ஜானகி வந்து ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. வேமா குடுக்குடுன்னு போஸ்ட் ஆஃபீஸ்க்கு ஓடுறாங்க. ஃபோன் வருது. எடுத்து காதில் வைக்க போகிற நேரத்தில் ரகுராம் வந்துடுறாங்க. ஜானகி அப்படின்னு சொல்ல ஜானகி வந்துட்டு ஒரு நிமிஷம் அப்படியே அமைதியாகவே நின்றுட்டு இருக்காங்க. கூட பிறந்தவங்களுக்கும் பெற்றவங்களுக்கும் துரோகம் செஞ்சவங்களை என்றைக்குமே மன்னிக்கவே கூடாது அப்படின்னு சொல்ல, அது தெரியாமல் பண்ணிட்டா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உங்கள் 2 பேரும் வந்துட்டு பாசம் எனக்கு நல்லாவே தெரியும். அதை விட அதிகமாக உங்கள் அப்பா உங்கள் மேலே பாசம் வச்சுருந்தாங்க. அப்பேற்பட்டவர் முகத்திலே கரிய பூசிட்டா ஒருத்தவங்களோட உயிர் போகிற அளவுக்கு காரணமாக இருக்குன்னா அந்த விஷயம் வந்துட்டு எவ்வளோ பெருசு அவங்களுக்குன்னு சொல்லிட்டு நீ நினச்சிக்கோ. உங்கள் அப்பாவோட உயிரே வாங்கினது அவள் பண்ண அந்த விஷயத்தால் தான். இங்கே பாரு, நான் உங்ககிட்ட இப்போ வரைக்கும் எதுவுமே கேட்டது கிடையாது. நீ என்கிட்ட ஏதாவது கேளுங்கன்னு சொல்லுவேன். இப்போ கேட்குறேன், எனக்கோ என் குடும்பத்துக்கோ எந்த ஒரு அவமானமும் வந்துடக்கூடாது. இனிமேல் குடும்ப கௌரவத்தை காப்பாற்ற வேண்டியது உன்னோட பொறுப்பு தான் சொல்லியிருக்கேன். நீ வந்துட்டு இதெல்லாம் மீறி அவள் கூட ஃபோனில் பேசணும்னு நினச்சானா பேசிக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு விறுவிறுன்னு அங்கேருந்து ரகுராம் அவங்க இன்னும் ரொம்ப பேசிட்டு கிளம்பிடுறாங்க. ஜானகி வந்துட்டு அழுதுகிட்டே நின்றுட்டு இருக்காங்க. அந்த பக்கம் சந்தியா வந்துட்டு ஃபோன் போட டக்குன்னு வந்துட்டு அதை கட் பண்ணிவிட்டு அழுதுகிட்டே அங்கேருந்து ஓடிடுறாங்க. இதெல்லாம் ஃப்ளாஷ்பேக்கில் யோசித்து பார்க்குறாங்க. அப்புறம் இப்போ ப்ரெசென்ட்டில் வந்துட்டு பேசிகிட்டு இருக்க மாதிரி காமிச்சிட்டு இருக்காங்க. என்னை விடவே ஜானகி இந்த குடும்பத்தை நீ நல்லா கண்ணு கருத்துமாக பார்த்துக்கிட்ட. எனக்கு முழு நம்பிக்கை உன் மேலே வந்துருச்சான். ஆனால் இதோட நம்ம பொறுப்பு ஒன்று முடிஞ்சு போனது கிடையாது. இனிமேல் தான் நமக்கு ஆரம்பமாயிருக்கு. இப்போ நம்ம குடும்பத்தில் மாயாவும் சேர்ந்துட்டா. தனம் மாயா 2 பேத்துக்குமே ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுக்கறதுல தான் நம்மளோட பொறுப்பே இருக்குது. அது மட்டும் கிடையாது, நீ வந்துட்டு ரொம்ப எமோஷ்னலானவ, அன்புக்கு கட்டுப்பட்டவ. அதனால நீ அதில் ரொம்ப பலவீனமாக இருப்ப. நீ வந்துட்டு பார்த்து நடந்துக்கோ, அவ்வளோதான் சொல்ல முடியும். அவங்க 2 பேர் வாழ்க்கை உன் கையில் தான் இருக்குது. அவங்க 2 பேர் வாழ்க்கையில் ஒரு சின்ன தப்பு கூட நடந்திருக்க கூடாது. அவங்க தப்பான வழிக்கு போயிடக்கூடாது. இந்த பொறுப்பை நான் உங்ககிட்ட தான் ஒப்படைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரகுராம் அவங்க அங்கேருந்து கிளம்புறாங்க. ஜானகிக்கா என்ன பண்ணுறதுன்னு தெரியல, ஃபீல் பண்ணிகிட்டே நின்றுட்டு இருக்காங்க. ஐயோ, குடும்ப கௌரவமா இல்லை பொண்ணோட ஆசையா, 2க்கும் நடுவில் நான் கட்டுப்பட்டு நிற்கிறேனே அப்படின்ற மாதிரி புலம்பிட்டு இருக்காங்க. அடுத்த சைடு மாயா வந்துட்டு டைனிங் டேபிளில் உட்காந்து சாப்பிட முடியாமல் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. கையில் தீச்சட்டி எடுத்துருப்பாங்களா, அந்த இடத்துக்கு சீனு வர்றாங்க. ஏ மாயா, என்ன சாப்பிடாம இட்லியை தட்டில் போட்டு உருட்டிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்ல, அப்படியே சீனு எனக்கு நேரம் போல அதான் இட்லியை வச்சு விளாண்டுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்ல, விளாடாத சும்மா சொல்லு அப்படின்னு சொல்ல, பார்த்தா தெரியுதுல சாப்பிட முடியல, தீச்சட்டி எடுத்ததுனால கையெல்லாம் வலியாக இருக்குது அப்படின்னு சொல்ல, என்கிட்ட சொல்ல வேண்டியதுன்னு உன்னுடைய 6 உயிர் காதலன் இங்கே இருக்கும்போது நீ கஷ்டப்படலாமா அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்து ஊட்டி விடுறதுக்காக போகிறாங்க. ஐயோ அதெல்லாம் வேணாம், வீட்டில் யாராவது பார்த்தா பெரிய பிரச்சனை ஆகிடும், தேவையில்லாமல் பிரச்சனை வந்துடும், வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு மாயா எவ்வளவோ சொல்ல, இங்கே பாரு உனக்கு நான் இதெல்லாம் பண்ணாமல் வேற யார் பண்ண போகிறேன், எனக்காண்டி தானே நீ இது பண்ண அப்படின்னு சொல்லிட்டு ஊட்டி விட்டுட்டு இருக்காங்க. மாயாவும் 2 பேருமே ஃபீல் பண்ணிகிட்டே சாப்பிட்டுட்டு இருக்காங்க. பின்னாடி வந்துட்டு லவ் சாங்கெலாம் ஓட, அதில் வந்துட்டு இந்த குறுக்க கௌசிக் வந்தா அப்படின்ற மாதிரி சாரு வந்துடுறாங்க. இங்கே என்ன நடந்துக்கிட்டு இருக்கு, நீங்கள் எதுக்கு தேவையில்லாமல் அவளுக்கு ஊட்டிக்கிட்டு இருக்கீங்க, அவளுக்கு என்ன கையில்லையா அப்படின்னு சொல்ல, இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கேன், இட்லியை தானே ஊட்டி விட்டுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்ல, என்ன இப்படி விளையாட்டா பதில் சொல்கிறீங்க, நான் வந்துட்டு சீரியஸாக பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்ல, அடுத்த சீனு வந்துட்டு நான் வந்துட்டு இட்லி தானே ஊட்டி விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சோகமாக பதில் சொல்கிறாரு. என்னை பார்த்தா எப்படி தெரியுது உங்களுக்கு அப்படின்ற மாதிரி கத்த ஆரம்பிச்சிடறாங்க. இப்போ என்ன பிரச்சனை உனக்கு, அவள் கையில் வந்துட்டு தீச்சட்டி எடுத்ததுனால புண்ணா இருந்துச்சு, அதனால நான் ஊட்டி விட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கத்தி சண்டை போட்டுக்கிட்டு இருக்கேன். அந்த இடத்துக்கு சீனோட மாமா வராங்க. என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க நடந்தது எல்லாத்தையும் சொல்கிறாங்க. சாரு இதில் என்ன தப்பு இருக்குது, அவளுக்கு வந்துட்டு கையில் அடிபட்டிருக்கு, அதனால சீனு ஊட்டி விடுறான், இதில் ஒன்றும் தப்பா தெரியலையே, நீ தான் சின்ன பிரச்சனையை தேவையில்லாமல் பெருசாக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்ல, என்ன சித்தப்பா பேசிகிட்டு இருக்கீங்க, நான் சொல்கிறது என்ன உங்களுக்கு அப்படி தெரியுதா, இவர் நான் கட்டிக்க போகிறவர், இவர் எனக்கு மட்டும் தான் எல்லாமே பண்ணணும், அவளுக்கெல்லாம் பண்ணி விட்டுட்டு இருக்காரு, இதை கேட்டால் எல்லாரும் என்ன திட்ட வர்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போட அந்த இடத்துல எல்லாருமே கூடிடுறாங்க. என்னப்பா என்னதான் நடக்குது அப்படின்னு சொல்ல, மாயா தீச்சட்டி எடுத்ததுனால கையில் அடிபட்டிருக்கு, சீனி ஊட்டி விடுறா, அதை தேவையில்லாமல் இப்போ பெரிய பிரச்சனை ஆகிட்டு இருக்கா அப்படின்னு சொல்ல, பார்த்தீங்களா சித்தி இவர் எப்படி பேசுறாருன்னு பாருங்க, என்னமோ நான் தான் அதை தேவையில்லாமல் சண்டைக்கு போகிற மாதிரி என்னையே எல்லாரும் திட்டுறாங்க அப்படின்ற மாதிரி சாரு வந்துட்டு ஓன்னு அழுக ஆரம்பிச்சிடறாங்க. அப்போ சீனோட அப்பா சொல்கிறாங்க, இதில் என்னமா இருக்குது, ஊட்டி விடுறதுல என்ன தப்பு அப்படின்னு கேட்க, பார்த்தீங்களா ஆளுக்கு நீங்கள் என்னையே வந்துட்டு பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சாரு பயங்கரமாக அழுக ஆரம்பிக்க, நீ எதுக்கு சீனு தேவையில்லாமல் அவளுக்கு ஊட்டி விடுற அப்படின்னு சொல்ல, இங்கே பாருங்க ஊட்டி விடுறதுல எந்த தப்புமே எனக்கு தெரியவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சீனோட மாமாவும் சண்டை போடுறாரு. சாரு வந்துட்டு அழுகிறத பார்த்து எல்லாருமே ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிகிட்டே நின்றுட்டு இருக்காங்க. அந்த இடத்துல சீனோட அப்பா மனசில் யோசிக்கிறார், ஐயோ இவ வந்துட்டு ஃப்ளைட்டையே மாற்றி போட்டுருவா போல, அழுது வேற நீலி கண்ணீர் வடிக்காலே அப்படின்னு சொல்லிட்டு மனசில் யோசிச்சுக்கிட்டு இருக்காரு. அடுத்த சைடு சாருவோட அப்பா அங்கே வந்துடுறாங்க. என்னாச்சு, என் பொண்ணு எதுக்கு அழுகுற அப்படின்னு கேட்க, அப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போய் நடந்ததெல்லாம் சொல்கிறாங்க. என் பொண்ணு வந்துட்டு நீங்களாம் இருக்கிற நம்பிக்கையில் தானே விட்டு வச்சுட்டு போனேன், இப்போ என்ன அழுக வச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்ல, எங்களுக்கு ஒன்றும் உங்கள் பொண்ணு அழுக வைக்கணும்னு ஒன்றும் வந்துட்டு வேண்டுதல் கிடையாது, அவள் தான் தேவையில்லாத விஷயத்துக்குலாம் அழுதுகிட்டு இருக்கா, தானே எங்கள் வீட்டு பொண்ணு எத்தனையோ தடவை சீனு வந்துட்டு தனத்துக்கு ஊட்டி விட்டுருக்கா, அது மாதிரி தான் மாயாவை எங்கள் வீட்டு பொண்ணு, அவளுக்கு ஏதோ கையில் அடிபட்டு இருக்குன்னு ஊட்டி விடுறா, இதை நம்ம பெரிய மலை மாதிரி உங்கள் பொண்ணு தேவையில்லாமல் கத்தி கூப்பாடு போட்டுக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்ல,
கட்டிக்க போகிற பையன் யாராக்கா இருந்தாலும் ஊட்டி விடுறது அவங்களுக்கு பிடிக்காது தானே அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் நாங்கள் பார்க்க மாட்டோம், எங்கள் வீட்டில் எல்லாரும் சமந்தான், இந்த பொண்ணு கட்டிட்டு இங்கே வந்தாலும் எங்கள் சீனு எல்லாருக்கும் பண்ணுற வேலையை பண்ணிட்டு தான் இருப்பான், அது அவனோட விருப்பம் அப்படி இப்படின்னு சொல்ல சாருவோட அப்பா திருடனுக்கு தேள் கொட்டின மாதிரி அப்படியே அமைதியாக நின்றுக்கிட்டு இருக்காரு. அடுத்த சைடு சாருவும் அவங்க அப்பாவும் பேசிகிட்டு இருக்காங்க. இந்த சிவா தான் இங்கே ரொம்ப ஆட்டம் போடுறான், அவன் கதையை முடிச்சிருவான் நாளைக்கு பஞ்சாயத்தில் அப்படின்னு சொல்ல அடுத்த நாள் ஆளெல்லாம் செட் பண்ணி வச்சு பஞ்சாயத்தில் ரெடியாக இருக்காங்க. அதோட பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்துட்டு முடிஞ்சிருது.